ஓம் சாந்தி. இன்று இந்த தளத்தில் கூடியிருக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாக இறைசக்திக்கு எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, நாம இங்க இணைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆகம வேதம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் பரத்வாஜ மாமுனிவர்களால் அளிக்கப்பட்டிருக்கு. அதில் இருந்த ஞான கருத்துக்களை கேட்டு நம்ம எல்லாருமே பயனடையும் விதமாக இங்க நம்ம எல்லாருமே இணைந்திருக்கோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல். ஓம் சாந்தி. மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மன பூங்கா, என் தலைவனாய் நீயானதும். அன்பே பிரபு யாராகட்டும், உனை போலாகுமா. மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். தியாகம் என்னும் நாற்று நாட்டி, ஞானம் என்னும் விதை விதைத்து, முயற்சி எனும் பூங்கொடியது படரவும் வீசும் வாசம் விகாரம் என்மை. நான் உன்னை எங்கு கண்டதும் என் வாழ்க்கையே ஒரு தபோவனம். அன்பே பிரபு யாராகட்டும், உனை போலாகுமா. உறவு தோன்றும் முன்னேசம் கண்டேன், ஊற்றி வளர்த்தாய் உன் பார்வையாலே. பரம சுகத்தின் பாக்கியங்கள் பிரபுவின் சந்திப்பில் அடைகிறேனே. ராஜா உந்தன் துணையினாலே ரோஜா தோட்டம் ஆனது. ராஜா உந்தன் துணையினாலே ரோஜா தோட்டம் ஆனதே. அன்பே பிரபு யாராகட்டும், உனை போலாகுமா. மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். ஓம் சாந்தி. இன்று நம்ம இந்த ஆகம வேதம் அப்படிங்கிற நூல்ல இருந்து ஞான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். இப்ப ஆகம வேதம் அப்படின்னு இந்த நாமம் கொண்ட இந்த நூலானது பரதவசி அப்படிங்கிற பரத்வாஜ முனிவர்களால் அருளப்பட்டது. இப்ப ஆகம வேதம் என்பது ஒரு அடிப்படை வேதமாகும். உயரிய பரமனை அடைவதற்கான வழி முறைகளை எடுத்து வைப்பதாகவே இந்த வேதம் இருக்கு. அதாவது பரமாத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பரமனை அடையறதுக்கான ஒரு வழிமுறைகள் இதுல இருக்கு. அதற்கான முதல் செயல்முறையாக்கமாக இந்த இருக்கு அப்படிங்கிறனால அது ஆகமம் அப்படின்னு சொல்றோம். ஆகமம்னா முதல்ல செயல்முறையாக்கமா இருக்கு. இறைவனை அடையதற்கு முதல் செயலாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி உரைக்கிற ஒரு நூலாக இருக்கு. கலி எனும் மாயை நிறைந்த சூழல்ல வாழற மானிடர்கள் தன்னுள் வீற்றிருக்கும் பரமனின் ஒரு துளியான ஜீவனை அறிந்திட வேண்டும். நமக்குள்ளதான் இறைவன் ஒரு துளி ஜீவனாக அமர்ந்திருக்கார் அப்படிங்கறதுல நமக்கு ஒரு நிச்சய புத்தி வேணும், ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கிறாங்க. உள்முகமாகவே பயணித்திட ஒளி ரூபமான ஜீவனை காணலாம். இந்த உள்முகமாகவே பயணிக்கிறது, அகமுகமாக பயணிக்கிறது, உள்முகமாக பயணிக்கிறது, இன்னர் ஜர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம பயணம் செய்யும் போது அந்த ஒளிரூபமான ஜீவனை காண முடியும். ஆத்மா என்று அழைக்கப்படும் ஒளிரூபமான ஜீவனை அறிந்திட கலியுக எல்லையான இந்த காலகட்டத்துல மாயைகள் அகல வேண்டியது முக்கியமா இருக்கு. இப்ப அந்த ஒரு
ஒளி ரூபமா இருக்கிற அந்த ஒரு இறைவனுடைய ஒரு துளியாக நமக்குள்ள அமர்ந்திருக்க அந்த ஆத்மா அப்படின்னு சொல்ற அதை பார்க்கணும், அந்த ஜீவனை பார்க்கணும் அப்படின்னா, ஜீவன்னா உயிர் அப்படின்னு ஒரு பொருள் படுறது. அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த கலியுக காலகட்டத்துல மாயைகள் அகலணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப மாயைகள் அப்படிங்கிறது எப்படி சொல்லப்படுறாங்க அப்படின்னா, அது ஒரு 3 நிகழ்வுகளாக சொல்லப்படுறாங்க. அதுதான் ஆணவம், கன்மம், மாயை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மாயைங்கிறது பற்றா இருக்கு. ஆணவம் அப்படின்னா அகந்தையா இருக்கு. கன்மம் அப்படிங்கிறது நம்ம செய்யற கர்ம வினைகள், நம்ம செய்யற செயலாக்கத்தோடைய பிரதிபலன்களாக இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இவை 3ம் வெளியே ஒவ்வொரு வாயிலும் எச்செயல் ஆற்றுகிறது அப்படிங்கிறதையும், உள்ளே எவ்விடம் செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சோ இந்த 3 விஷயத்தினால நமக்கு எப்படி இன் அண்ட் அவுட்ல எப்படி அது ஒர்க் பண்றது, அதாவது உள்ளேயும் வெளியேயும் இது எவ்விதமாக செயல்படுறது அப்படிங்கறத நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அதை நமக்கு உரைத்திடும் விதமாக தான் இந்த நூல் இங்கு நமக்கு உரைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுல நமக்கு ஒரு புரிதல் வேணும். மானிடர்கள் அனுதினமும் துன்புறுவதைக் கண்டு தாங்கிட இயலாத உயர் ஆத்மாக்களாகிய ரிஷி முனிவர்கள் நல் வழிகளை நல்கி மானிட குலம் காத்திட ஒரு மானிட ரூபம் தரித்த ஆத்மாவை அணுகி உயரிய செயல்பாடுகளை விளக்கமாக எடுத்துரைத்தார் இருக்கிறார். இப்ப என்ன எப்படி எடுத்துரைச்சிருக்காங்க, அதாவது முனிவர்கள்லாம் அவங்களே எழுதினாங்களா, அவங்களே பேசுறாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் நமக்கு வரும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு மானிட ஆத்மாவை மனிதனாக உருவெடுத்த ஒத்தங்களை அவங்க தேர்ந்தெடுத்து அவங்கள கருவியாக கொண்டு அவங்கள்ட்ட அவங்க இதை உரைச்சு நமக்கு அவங்க இதை நமக்கு தான் கேட்டதை அவங்க நமக்கு இங்க ஒரு நூலாக தொகுத்து தராங்க. புரிதல் இருக்கு இல்லையா? ஏன்னா எப்படின்னா அவங்க டைரக்டா நம்மளோட பேச முடியாது. அது அவங்க உயர் ஆன்மாக்களாக இருக்காங்க இல்லையா? அதுக்கு அது அவங்களுடைய டெசிபலுக்கு அதை ரீச் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரு ஆன்மாக்கள், உயர் ஆன்மாக்களா, அந்த உயர் ஆன்மாக்கள் அந்த மாதிரி இருக்கிற மானிடர்களை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமாக அவங்களுக்கு உள்ளாக அவங்களுக்கு உள்முகமாக இதை புரிய வச்சு அப்புறம் அவங்கள இந்த நூலை நமக்கு தொகுத்து அளிக்கிற மாதிரி அவங்க இந்த செயலாக்கத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த உயர் ஆத்மாக்களோட தொடர்பை பெறணும் அப்படின்னா என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, இது மும்மலமாகிய ஆணவம், கன்மம், மாயை அப்படிங்கிற அந்த அத்தனையும் நம்ம அழிச்சிடணும். அப்பதான் நம்ம உயிரினை அறிந்திடவும் பரம்பொருளை உணர்ந்திடவுமே நீ முடியும். எப்படி முடியும் அப்படின்னா, இந்த மும்மலங்களை அகற்றுவதனாலதான். அதுதான் நமக்கு திறவுகோலா இருக்கு. இப்ப நம்ம கையில நம்ம எப்படி இறைவனை உணர்றதும் நம்மள உணர்றதும் நான் அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவை உணர்றதும் எவ்விதமாக அப்படின்னு பார்த்தா, இந்த 3 மலங்களை அகற்றும் போதுதான் அந்த திறந்து கொண்டு நமக்கு இது எல்லாமே பிடிபடுறது, நம்ம இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப கலியின் உச்சத்துல ஜீவனையும் பரமனையும் அறிந்திட எளிய முறையில் வழிகள் யாவுமே இந்த நூல்ல எடுத்து உரைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு அற்புத பால பாடமாக இருக்கு. நமக்கு இது ஒரு முதல் பாடமா இருக்கு. ஆகமம்னா முதலான ஒரு பாடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜீவன் எங்கு உள்ளது, பரமன் எங்கு வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறதையும் அறிஞ்சிட இந்த நூல் ஒன்றே சிறந்த பாட நூலாக நமக்கு இருக்கு. ஆகம வேதத்தை கற்றறிந்து மாயைகளை விலக்கி ஜீவனை அறிந்திருங்கள், பின்னர் பரமன் காட்சியளிப்பார் அப்படிங்கிற விதமா இந்த நமக்கு ஒரு அறிமுகமா சொல்லியிருக்காங்க. இப்ப ஆகம வேதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா, அலைக்கடல் கடைந்திட அமுதென வந்தாய், உலை குடல் உருகிட உயிரென நின்றாய், மலை நடுவினில் மரகதமாய் ஒளிர்ந்தாய், வாலை குமரினி வாழிய பல்லாண்டு வாழிய வாழியவே, சோலை கிளியே நீ வாழிய வாழியவே அப்படின்னு சொல்லி வாலை குமரிய போற்றும் விதமாக ஒரு பாடலுடன் இந்த வேத நூலானது துவங்கப்படுறது. முதலாவதாக நமக்கு இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்பே சிவம் அப்படிங்கறத எடுத்துரைக்கிறாங்க. அன்பே சிவம் அப்படின்னா ஒரு துளி அன்பு 1000 நற்பலன்களை தரும். அன்பே உருவமாய் மாறினால் நீயே சிவமாவாய். அப்ப சிவம் அப்படிங்கிறது உயர்ந்த ஒரு தன்மையுடைய ஒரு ஒன்றாக கருதப்படுறது. அப்ப நீ சிவமாகணும் அப்படின்னா நீ அன்பாகணும். நீ அன்பானா நீயே சிவமாவாய், சிவத்தினுள்ளும் கரைந்து விடுவாய். அன்பே இருந்தால் ஞானம் கிட்டும். ஒருவன் அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பை வைக்கும்போது அந்த ஞானமானது அவன்கிட்ட எளிதில அடையிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஞானத்தை நீ பகிர்ந்தால் உனக்கு புண்ணியம் கிடைக்கிறது. ஞான தானம் செய்யும் பொழுது
நாம் அடைந்த ஞான கருத்துக்களை, நாம் புரிந்த, தெளிந்த, உணர்ந்த ஞான கருத்துக்களை அனைவருக்கும் நம்ம பகிரும்போது நமக்கு புண்ணிய பலன் கிடைக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த புண்ணிய கணக்கு உயர்ந்தால் என்ன ஆகுறது அப்படின்னா பரலோகம் கிட்டும். இந்த இகலோகத்தில் இருந்து இந்த உலகம் அப்படிங்கிற இந்த மாயையால் ஆன இந்த உலகத்தில் இருந்து நம்ம மீண்டு சென்று எங்க செல்றோம் அப்படின்னா பரமனோட மடியில பரலோகத்துக்கு செல்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ஓம் சாந்தி. இப்ப அன்பையும் ஞானத்தையும் பகிர்தல் மட்டுமே ஒரு உண்மையான புண்ணியமாகும். அப்ப உண்மையான புண்ணியம்னா என்ன அப்படின்னா இந்த அன்பையும் ஞானத்தையும் பகிர்றதுதான். ஆனா நாம நினைச்சுட்டு இருக்கிற மாதிரி புண்ணியம் சொல்லிட்டு கோயில் கோயிலா போறோம், புண்ணியம் சொல்லிட்டு ஏதோ தானம் பண்றேன், அந்த தானம் பண்றேன், இந்த தானம் பண்றேன்னு என்னென்னமோ பண்றோம். ஆனா அனைத்திலுமே சிறந்ததும் உயர்ந்ததுமா எது இருக்குன்னா ஞான தானமும் அன்பை பகிர்றதும் தான். அதனால நம்ம செய்யற செயல் எல்லாத்துலயுமே அடிப்படையா நான் உயரணும், நான் மேல் நோக்கி போகணும், என் குடும்பம் நன்னா இருக்கணுங்கிற போன்ற அந்த விஷயங்களையும் விட்டுட்டு அன்பு அப்படிங்கிற அந்த மற்றற்ற அன்பாவே அடுத்தவங்கள்ட்ட நம்ம பரிமாறி கொள்ளும் பொழுது எதிர்பார்ப்பு இல்லாம அன்புங்கிறது நம்மளோட ஒரு தன்மை தான். இந்த ஆன்மாவோட ஆதி தன்மையே அன்புதான். அதனால அந்த அன்பை நம்ம அடுத்தவங்கள்ட்ட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம செலுத்தும் போது என்ன ஆகுறது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிறது? புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப உண்மையான புண்ணியம் என்ன? உயர்ந்தால் தானே பூவுலகமே சிறக்கும். இந்த பூவுலகம் எப்ப சிறக்கும்? இந்த உண்மையான புண்ணியம் உயர்ந்து இந்த உலகம் ஃபுல்லுமே ஒரு புண்ணிய தலமா ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் இல்லையா? அதுதான் சத்திய உலகம். சரியா? ஓம் சாந்தி. அனைவரும் ஆனந்தமாய் சிறகடித்து பிறப்பார். அன்புக்கு வயப்படாதவர் இந்த உலகத்துல எவருமே இல்லை. அன்பை காட்டிலும் போதை பொருள் எதுவுமே கிடையாது. என்னதான் 1000 போதை பொருள் வெளியில எடுத்துட்டாலும் ஒத்தட்ட அன்பு செலுத்தும் போது என்ன ஆயிடுறது? அவங்களுக்கு நம்ம லயம் ஆயிடுறோம் இல்லையா? அதனால அந்த அன்பு அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஒரு ஒரு போதை ஊட்டக்கூடிய ஒரு தன்மையா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அன்பெனும் அந்த போத மருந்து அனைவரையுமே வயப்படுத்தி விடும். இப்ப தீயவற்றையும் அன்பா சுட்டி காட்டும் பொழுது என்ன ஆகிறது? இவ்வுலகம் ஏற்கும். இப்ப தீமைகள் செய்யற விதமாக தானே இப்ப இந்த உலகம் இருக்கு. கலியுகத்துல நிறைய தீமைகள் நடந்து கொண்டிருக்கு. அப்ப அதை நம்ம சுட்டி காட்ட வேண்டிய அந்த ஒரு நிலைப்பாட்டுல நம்ம இருக்கோம். அதை நம்ம எப்படி சுட்டி காட்டணும் அப்படின்னா அன்பு மூலமாக அன்பு கொண்டு அவங்களுக்கு அதை உணர்த்தும் பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா அவங்களும் அந்த உலகமும் அதை ஏற்கும். அது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளுமே அந்த அன்பு அப்படிங்கிறது புதைந்து இருக்கு இல்லையா? அப்ப தூர்வாரி எரிந்தால் அது என்ன ஆகும்? நம்ம அன்புங்கிற ஒரு கருவியை கொண்டு எல்லாருக்குள்ளேயும் அந்த புதைந்து இருக்கிற அந்த தீயவற்றை தூர்வாரி நம்ம எடுத்து வெளியில போடும்போது அந்த அன்பு பொங்கி பொங்கி மேல் நோக்கி வருது. அன்பு ஊற்று எடுக்கும் போது சிவத்தை உணரலாம். சரியா? அப்ப நம்ம அன்பு மயமா ஆகணும். நமக்கு தெரிஞ்ச, நம்ம கற்றுணர்ந்த, நம்ம அறிந்த, நம்மளுக்கு புரிந்த ஞானத்தை அனைவருக்கும் ஞானதானம் செய்யணும். இது ரெண்டையும் பிரிச்சுக்கணும். அப்படி என்ன ஒரு ஞானம் அப்படின்னா இந்த கலியுகம் அப்படிங்கிறது முடிய போற தருவாயில இருக்கு. இப்ப புதிய யுகமான சத்திய யுகம் அப்படிங்கிறது ஒன்று தோன்ற போறது. இப்ப சத்தியம் அப்படின்னா உண்மை. கரெக்டா? அப்ப சத்திய யுகத்துல உண்மை என்னன்னா உண்மைங்கிறது அன்பு. சத்தியயுகம் என்கிறது அன்பின் யுகமா இருக்கு. உண்மையின் யுகம் அன்பின் யுகமா இருக்கு. அந்த அன்பின் யுகத்துக்கு நம்ம ஆன்மாக்கள் எல்லாம் நம்மளாம் எப்படி பண்ணிக்கணும்? தயார் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த முனிவர்களோ ரிஷிகளோ அனைத்து பாரவான்களும் ஏன் நம்மள்ட்ட சத்தியத்தை உரைக்கிறேன், ஞானத்தை உரைக்கிறேன் ஏன் சொல்றாங்க? ஏன் இத்தனை சத்சங்கங்கள் இருக்கு அப்படின்னா இந்த உண்மையான இந்த சத்தியமான ஒரு நிலைப்பாடு என்னன்னா கலியுகம் முடிஞ்சு சத்தியயுகம் வரப்போறது. இந்த சங்கம யுகம் அப்படிங்கிற இந்த தருணம் இருக்கு இல்லையா? கலியுகத்துக்கும் சத்தியயுகத்துக்கும் இடைப்பட்ட இந்த தருணத்துலதான் அனைவரும் நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆன்மாக்களே நீங்க தூங்கிட்டு இருந்ததெல்லாம் போறோம். ஜீவாத்மாக்கள்லாம் எல்லாரும் ஏந்துக்கங்க ஏந்துக்கங்க. நமக்கு அடுத்த செஷன் ஆரம்பிக்க போறது. அடுத்த ஒரு யுகம் தொடங்க போறது. அது எப்படி இருக்க போறது? ரொம்ப ரொம்ப குட் ஒன்னா இருக்க போறது. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வெரி வெரி குட் ஆகணும் இல்லையா? அப்ப நம்மளுடைய அத்தனை பேட் குவாலிட்டிஸையும் தீய எண்ணம் சொல் செயல் எல்லாத்தையும் விடுத்து நம்ம அன்பு மயமாகி ஞானத்தை உணர்ந்து நம்மளுக்கு என்ன ஞானம் கிடைச்சிருக்கோ அதை அடுத்தவங்களுக்கும் தெரிவிக்கும் போது புண்ணிய பலன் கிட்டுறதுனால நம்ம ஆன்மால படிந்திருக்கிற கரைகள் நீங்கிறது இல்லையா? அப்ப ஆன்மாவும் எப்படி பண்ணும்? வைரமாட்டம் ஜொலிக்க ஆரம்பிச்சிரும். வைரமாட்டம் ஜொலிச்சா நமக்கும் பரமனுக்குமான அந்த தொடர்பு ஒத்ததை ஒத்தது ஈர்க்கும் இல்லையா? இப்ப தூய்மையா ஆயிட்டோம்னா தூய்மையின் உருவான அந்த பரமன் என்ன பண்ணுவான்? நம்மளோட தொடர்பு கொண்டு நம்மளையும் உய்வித்து நம்மளுக்குமான அந்த
முக்தி ஜீவன் முக்தி கிடைக்கிறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் உருவாகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அன்பு சுரந்தால் சிவனின் தொடர்பு கிடைக்கும். சிவனின் தொடர்பு ஞானத்தை அளிக்கும். உலக நன்மைக்காக ஒரு துளி நேரம் பாடுபட்டாலும் பலன் உண்டு. தனக்குன்னு எவ்வளவு நேரம் பாடுபடுறோம் இல்லையா? பணம் சேர்க்கிறோம், காசு சேர்க்கிறோம், என்னென்னமோ செய்யறோம். ஆனா உலக நன்மைக்காக நம்ம ஒரு சிறிது நேரம் ஒதுக்கி இந்த பரமனை பத்தி சொல்லி ஜீவனை பத்தி புரிய வச்சு சத்தியயுகம் வரப்போறதுங்கிறதையும் புரிய வச்சு எல்லா ஆன்மாக்களும் என்ன பண்ணணும், இனி காலம் செல்லாது எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படிங்கறத சொல்லணும். மனம் பல விஷயங்களில் இருந்து ஒரு விஷயமாகி இறைவனை நோக்கி திரும்பணும் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அப்ப பல மணி நேரம் உலக நன்மைக்காக மந்திர உச்சாடனம்லாம் செஞ்சு பூஜித்ததின் பலன்தான் ஏன்னா நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அருளாட்சி செய்பவர் அன்னையாக இருக்காரு, ஞான ஆட்சி செய்பவர் தந்தையாக இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அன்னை நம்மளை இன்று எடுக்காவிட்டால் தந்தையின் அறிமுகம் கிடைக்காது. அப்ப சிவன் சக்தியை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அன்னை நம்மள இன்று எடுக்காவிட்டால் தந்தையின் அறிமுகம் கிடைக்காது இல்லையா? அதுபோல அன்னையின் அருள் கிடைக்காவிட்டால் தந்தையின் ஞானமும் கிடைக்காது. எனவே அன்னையின் வழிபாடு மிக மிக முக்கியம்னு புரிஞ்சுக்கணும். சந்திரனின் குளிர்ச்சி இல்லைன்னா நம்மளால சூரியனோட வெப்பத்தை தாங்க முடியுமா? இப்ப இரவு அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா அந்த பகலுடைய வெப்பத்தை நம்மளால தாங்க முடியுமா? எப்படா பொழுது சாயும், எப்படா ராத்திரி வரும், எப்படா தூங்கலாம், எப்படா சத்தங்கள்லாம் இல்லாம நிம்மதியா கொஞ்ச நேரம் இருக்கான்னு நினைக்கிறோம் இல்லையா? சோ அதுக்கு இந்த இரவு எப்படி தேவையோ அது மாதிரி அன்னை தந்தை அப்படி ஆகிய சிவன் சக்தி 2 பேருமே தேவை. அதனால கருணையின் வடிவமாம் அன்னையை அனைவரும் போற்றி வணங்க வேண்டும். அன்னை வழிபாடு நம்மள மாயையிலிருந்து விளக்கும். அப்ப உமையவளைய போற்றி உமையவளைய போற்றின்னு உச்சாடனம் செய்யறது கூட பலன் அளிக்கும். நம்மளால ஒரு தியானமோ யோகமோ செய்து அந்த தாயை சக்தியை மகாசக்தியை நம்மளால சிந்திக்க முடியலன்னா நம்ம உமையவளைய போற்றிங்கிற மாதிரி நம்ம உச்சாடனம் செஞ்சா கூட மனம் ஒருமைப்பட்டு அவளுடன் நம்மளால இணைந்து பயணிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சக்தியிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்காம என் மாயையை விளக்குத்தாயே, இந்த மும்மதலங்களை நீக்கி என உயர்வடைய செய்ய என்று வேண்டி இறைஞ்சி நம்ம கேட்கும்போது அவ என்ன பண்றா, மனம் இறங்கி இந்த மாய திரைகளை மெல்ல மெல்ல விளக்குகிறாள். மெல்ல மெல்லமா தான் விளக்குவாங்க. ஏன்னா குழந்தைகள் எப்படி இருக்கு, அதுகளால எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும், எவ்வளவு விஷயத்த தாங்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த நமக்கு பலாபலன்கள் கிடைக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். திரைகள் ஒவ்வொன்றாக விலகும் போது மனதுல எப்படி இருக்கு, அமைதி கிடைக்கிறது. பின் ஆணவம் அப்படிங்கிறது ஒரு மாயை அப்படின்னு உணர்ந்துருவோம். அதையும் விடுத்து சிவனார் பக்கம் நம்மளுடைய பார்வையை திருப்பி விட்டுருவாங்க. சரியா? இந்த மாயையிலேருந்து நம்ம விலகி இறைவனை உணர்ந்து கொள்ளும் தருணம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு யாரு நமக்கு உதவுறாங்க அப்படின்னா மகாசக்தியாக இருக்கிற அன்னை தான் உணர்றாங்க, நமக்கு அது வழி வகுக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வெறியோடும் வேட்கையோடும் கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனம் இறங்கி அருள்வார். அதாவது ரொம்ப லத்தாஜிக்கா இல்லாம அப்புறம் பார்த்துக்கலாம் எப்பயுமே சதா அதே சிந்தனை, அம்மா எப்படியான என்னுடைய இந்த மும்மலங்களை நீக்கிடுமா, அம்மா என்னோட மாயத்திரைகளை விலக்கிடுமா அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் போதும் நம்ம ஏதானு படுத்துட்டு இருக்கும் போதும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போதும் நம்ம அதை நம்மளுக்குள்ளேயாகவே கொண்டு வந்து இந்த எண்ணத்தை நமக்குள்ளேயே நம்ம கொண்டு வரும்பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா இந்த மாயை சீக்கிரம் விலகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப ஆத்மா அப்படின்னா என்ன அப்படின்னா இறைவனுடைய ஒரு துளி தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இறைவனில் இருந்து வந்த ஒரு துளியாக தான் நம்ம இங்க இருக்கோங்கிறத நம்ம எல்லாருமே ஆன்மீகத்துல இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதனால நம்ம அந்த நம்ம ஒரு ஒளி வெள்ளத்தோட ஒரு துளியாதான் இருக்கோம் இறைவனோட ஒளி வெள்ளத்துல அப்படிங்கிறதையும் இயல்பாகவே நம்ம அதனால அந்த ஆன்மாங்கிறது ஒளிரும் தன்மை உடையது அப்படின்னு வச்சுக்கணும். அது ஒளிர்றதுனாலதான் அது ஆன்மா அப்படின்னு அறியப்படும். அப்ப ஆன்மாங்கிறது ஒளிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே நம்ம இருந்து ஆத்மாவே போற்றி என்னையாளும் ஈசனே போற்றி அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்ல பழகின்றோம் அப்படின்னா அந்த ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னா அழகா வைரம் போல மின்னும். சரியா? ஏன்னா ஆத்மான்னு ஒண்ணு இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியாது. இந்த கண்ணு நம்மள்ட்ட இருக்கிற ஸ்தூல கண்ணால பார்க்க முடியாது. அப்ப நம்ம அது இருக்கிறத உணர்ந்து அதோட தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கோம். ஆத்மாவே போற்றி ஈசனே போற்றி. ஈசன்கிறது தான் ஆத்மாதான் ஈசனா இறைவனோட ஒரு துளி தானே அப்படிங்கிறத நம்ம ஒரு அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு உட்கார்ந்து கூட ஒரு 108 தடவை ஒரு எத்தனையோ தடவை 10 தடவை 20 தடவைங்கிற மாதிரி கூட நம்ம ஜபிக்கலாம். அதை சொல்லி பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை நம்ம மனதுக்குள்ளாகவே ஒரு மொழியாகவே இருக்கும். அப்படி நம்ம தொடர்ந்து சொல்லும்போது அந்த ஒளிரும் ஆன்மாவை நம்ம
காணக்கூடிய பாக்கியம், அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம், அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கும். அப்ப அந்த ஆத்மாவை அடையறதுக்கு நம்ம என்னென்னலாம் பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தா, சுத்தமான உணவு, சுத்தமான காற்று, நேரடியான சூரிய ஒளி. சூரிய ஒளியில நம்ம சிறிது நேரமான இருக்கணும். ஏன்னா, சூரியனுக்குள்ளதான் அந்த பரமாத்மா அப்படிங்கிற பரமன் அப்படிங்கிற அந்த ஈசன் வந்து அங்கதான் இருக்காரு. நம்ம அதுக்குள்ளேருந்து தான் வந்திருக்கோம். சோ நம்ம எங்கிருந்து வந்திருக்கோம்னா, சூரியத்தின் மையத்திலிருந்து வந்திருக்கோம். அப்ப அந்த சூரியனோட ஒளிய நம்ம பெறும்பொழுதுதான் நம்மளால இந்த ஆத்ம உணர்வையே அடைய முடியும். புரியுறதா? அதனால நம்ம போய் சூரியன்ட்டு ஒரு சிறிது நேரம் 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ, மாலையோ, காலையோ ஒரு தருணத்தை ஏற்படுத்திட்டு, நம்ம ஒரு செடிகளுக்கு தண்ணி ஊத்துற விதமாவோ, ஏதோ ஒரு விதமாக சூரியனோட நம்ம தொடர்பு கொண்டு புரிஞ்சுக்கணும். எனக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல கொண்டு வந்து நம்ம அந்த இடத்துல இருக்கணும். அப்புறம் அடிக்கடி வெட்ட வெளிய பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வரணும். ஏன்னா, வெட்ட வெளியில தான் சூரியன் இருக்கு. வெட்ட வெளியில இருக்கிற அந்த சூரியன்ல இருந்து தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறச்சு, வெட்ட வெளி அப்படிங்கிறது நமக்கு ஒரு அடிப்படை விஷயமா இருக்கு. அப்படிங்கறனால அந்த வெட்ட வெளிய பார்க்கிறது, பஞ்சபூதங்கள் கூடும் இடத்துல நின்று கொண்டு பிரார்த்தனை செய்யறது, தியானிக்கிறது போன்றவற்றை செய்யணும். அப்ப நமக்கு தெரியும் இல்லையா? அந்த பஞ்சபூதங்கள்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஆகாயம், காற்று, மண் மண், நீர், நெருப்பு இது எல்லாமே கூடி இருக்கிற ஒரு இடத்துல நம்ம இருந்துட்டு, அப்ப வீட்டுக்கு வெளிய, வராண்டால, மொட்டை மாடியில அந்த மாதிரி இடத்துல அந்த எல்லா தத்துவத்திலயுமே இணைஞ்சு இருந்து பிரார்த்திக்கிறதையோ, தியானத்தையோ செய்யும் பொழுது என்ன பண்ண முடியும்னா, ஈசனை எளிதாக நம்ம அடைய முடியும். அந்த அந்த அவரை உணர முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து வெட்ட வெளியில ஏகாந்தமா ஈசனை நினைக்கிறது நம்ம நம்ம கொண்டு வந்துக்கணும். அவரவருக்கு தகுந்த நேரத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த நேரம் வந்து நமக்கு எது உகந்ததாக இருக்கோ, வேலை பார்க்குறவங்க ஏர்லியரா பண்ணலாம். குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு ஆஃப்டர் தட் பண்ணலாம். நான் அந்த மாதிரி நமக்கு எப்படி முடியுமோ அப்படி அந்த நேரத்தை நம்ம பண்ணி அந்த பயிற்சியை பண்ணணும். இப்ப ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் ஆரோக்கிய தேகத்தையும் நம்ம பெறத்துக்கு இது வழிவகுக்கும். ஏன்னா இந்த உடல் தானே இங்க ஆலயமா இருக்கு. அதுக்குள்ளதானே ஈசன் இருக்கார். கோவில் நல்லா இருந்தா தானே அதுல இறைவன் வீற்று இருக்க முடியும். அதனால இந்த உடலை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய அந்த ஒரு நிர்பந்தத்திலையும் நம்ம இருக்கோங்கிறது உணர்ந்து நம்ம அதுக்கான ஒரு முறையாக இதை நம்ம செய்யும்போது உடலும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஆயுள் அதிகரிக்கும். ஆன்மாவும் என்ன பண்ணும்? நிலை உயர்ந்து உயர்ந்து மேல வரும். இப்ப ஆகாயத்தின் கீழ் நின்று நம்ம ஒரு நிலத்தை ஸ்பரிசித்து நீரை தொட, நீர், நிலம், ஆகாயம் 3யுமே அருகருகில இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம நிலத்தை தொட்டுண்டே நீரையும் ஸ்பரிசித்து நம்ம ஒரு கால்கள்ல நீரை விட்டுண்டு ஒரு மண் தரையில நின்னுண்டு அந்த ஆகாயத்தை நம்ம அப்படியே பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு இந்த ஈசனோட நம்ம நெருங்கறதுக்கான தருணங்கள் அதிகரிக்கும்னு பரத்வாஜ முனிவர் சொல்றாரு. இப்ப பலனை எதிர்பார்க்காம பற்றின்றி செயல்படுங்கள். உங்களுக்கு எந்தவித பலனும் எதிர்பார்க்காதீங்க. எந்த ஒரு பற்றுமே இருக்கக்கூடாது. பற்றற்று செயல்படுங்க அப்படிங்கிறாரு. இது வந்து நான் உயர்வடையேன் அதெல்லாம் இல்ல. நான் எங்க இருந்து வந்தேனோ அங்க நான் போகணும். நான் என் இறைவன்ட்டேந்து வந்திருக்கேன். எங்க அப்பாட்டேந்து வந்திருக்கேன். அல்ல அது தாயா நினைக்கிறீங்களா? என் தாய்ட்டேந்து வந்திருக்கேன். என் தாயிட்ட நான் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். சொல் செயல் எண்ணங்கள்ல கவனம் வேணும். தீய எண்ணம், தீய செயல், சுய சொல் 3மே எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு நிச்சய புத்தி வேணும். இவ்வாறா நம்ம இருக்கும்போது என்ன பண்றாரு? அந்த பரமனான ஈசனை நம்மள அழகா வழிநடத்தி செல்றாரு. இவற்றை கடைபிடிச்சு ஆயுள் ஆரோக்கியத்தை பெருக்கிண்டு பகவானோட நெருங்கி இணையற அந்த தருணத்தை நம்ம அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இந்த நமக்கு வந்து ஜோதியின் வடிவான அந்த ஞானாலயம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஆலயத்துல இருந்துதான் இந்த ஞானத்தை நமக்கு பரத்வாஜ முனிவர்கள் சொல்றாரு. அனைத்து சப்த ரிஷிகளுமே அங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. அனைத்து பாரவான்களும் உயரான்மாக்களும் அங்க வந்து இணைஞ்சுதான் நமக்கு இந்த கலியுக எல்லையில நம்ம எல்லாருமே சத்தியுகம் போறதுக்கான முயற்சியும் பயிற்சியும் அளிக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப உலக மக்கள் யாவருமே அஞ்ஞானத்துல உழறாங்க. அப்ப ஈசனோட அடிய நாடதான் பிறவி பயன் கிடைக்கும். அந்த திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறைவனோட திருவடியில சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பகவானுடைய அவருடைய அடிய நாடதான் நமக்கு பிறவி பயன் கிடைக்கும். அப்படி அந்த பகவானுடைய அடி அப்படின்னா எது சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒளியான அந்த இறைநிலையை தான் சொல்றாங்க. அப்ப அறிவை வந்து என்ன பண்ணணும்? வெளிப்பக்கமா நம்ம பார்த்து பேசி பழகி எல்லாம் பண்றோம் இல்லையா? அந்த அறிவை உள்முகமாக திருப்ப வேண்டும். உள்முகமாக திருப்பும்போது என்ன ஆகுறது அப்படின்னா
அனைத்திற்குமே விளக்கம் கிடைக்கும். உள்நோக்கிய பாதை வந்து நமக்கு தெரியும். பயணமும் எளிதாகும். உள்முக பாதை வந்து ஒளிர்ந்து வழிகாட்டும். அப்ப ஈசன் உங்களுக்குள்ளேயே அமர்ந்து உங்கள் வருகைக்கு காத்திருப்பதை நம்ம உணர்வா உணரணும். அப்படி உணர்ந்து நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற என் இறைவனை பார்க்க போறேன், உள்ளுக்குள்ள இருக்கிற என் ஈசனை பார்க்க போறேன், உள்ளுக்குள்ள இருக்கிற என் ஆத்மாவை பார்க்க போறேங்கிற விதமாக இந்த பயணம் இருக்கும்போது நம்மளால அந்த ஒளிந்து ஒளி வீசும் அந்த ஆத்மா அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். அந்த ஆத்மா நமக்கு யாரை அறிமுகப்படுத்தும் அப்படின்னா பரமாத்மாவை அறிமுகப்படுத்தும். இது எல்லாமே நம்ம எப்படி நம்ம பயிற்சி செஞ்சுட்டே இருந்தாதான் வரும். பயிற்சின்னு சொல்றதை விட நம்மளால நேரடியா பார்க்க முடியாததுனால நம்ம இதை உணர்ந்து உணர்ந்து செயல்படும் போது அந்த உணர்வே ஒரு நாள் உண்மையாக மாறி நமக்கு அந்த ஒளியான அந்த ஆத்மாவை காட்டி கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த உள்நோக்கிய பயணத்துல 3 தடைகள் இருக்கு இல்லையா? கண்மம், ஆணவம், கண்மம், மாயை இருக்கு இல்லையா? இந்த மும்மூலங்களையும் நீக்கிட்டாதான் பாதை தெளிவாகும். பாதை எப்ப தெளிவாகும் இல்லையா? 3 தடைக்கற்கள் இருக்கு. இந்த 3 தடைக்கற்களையும் நம்ம என்ன பண்ணணும்? அகற்றணும். அதுக்கு நம்ம இவர் எப்படி நமக்கு மாமகரிஷி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம அடுத்த நம்ம மத்த மாநிலர்களுக்கும் இதை எடுத்து உரைச்சு நம்ம எல்லாருமே நற்பயன் அடையணும் அப்படிங்கிறாரு. கண்ணொளி கொண்டு கருணையை பாய்ச்சுபவளே ஆதி பராசக்தி இல்லையா? அவளுடைய பாதம் பணிய வேண்டியது அவசியம். ஆதி பராசக்தியோட பாதத்தை பணிஞ்சு விழியோடு விழி சேர்த்து தலை வணங்கி நிற்க அவ அருள் புரிவா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவன் அன்னையா இருக்கா இல்லையா? இந்த உலகத்துக்கே அன்னையா இருக்கா. அப்ப நம்ம அவளுடைய விழியோடு விழி சேர்த்து அவள்கிட்ட பாதம் பணிஞ்சு, அம்மா இந்த மும்மலங்களையும் நீக்கி இந்த மாயையெல்லாம் அகற்றி என்கிட்ட போடப்பட்டிருக்கிற அந்த திரைகள் எல்லாம் விலக்கி எனக்கு தன்னை உணரவும் தன் தலைவனை உணரவும் எனக்கு வழிவகுத்து கொடுமா அப்படிங்கிற விதமாக நம்ம இறைஞ்சி கேட்கணும். ஒருபோதுமே தயக்கமே இருக்கக்கூடாது. ஏன்னா அன்னையை அவளை வணங்கினாதான் பல படிகள் நம்ம ஏறி நம்ம ஈசனை காண முடியும் இல்லையா? நம்ம ஈசனை கண்டுட்டேன் அப்படின்னு நம்ம மகிழ்ந்துட்டு நம்ம மட்டுக்கு அப்படியே இருக்க முடியாது. ஏன்னா மேல்படியில வீட்டிருப்போம் ஆதிபராசக்தி இல்லையா? அதனால ஏறி நின்று அவளையும் தனை வணங்கி போற்றணும். பின் நிமிர்ந்து பார்க்க மேல ஒரு படி இருக்கும். அந்த படியில தான் ஈசன் இருப்பாரு. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்குள்ள இருக்கிற ஆத்மாங்கிற ஒளியை பார்த்தோம்னா நான் ஈசனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்கக்கூடாது. மேல மேல படிகள் ஏறி போகும்போது அங்க ஆதிபராசக்தி தாய் இருக்கா. அவளை பார்த்து தலைவனின்னா அதுக்கு மேல அந்த பரமன் அப்படின்னு சொல்ற பரமாத்மா அப்படிங்கிற அந்த ஈசனை நீ பார்க்க முடியும். அவங்க இது எல்லா இடத்துக்கும் அவளே தான் நமக்கு வழிகாட்டி, அவதான் நமக்கு ஈசனை காட்டி கொடுக்குறா. அப்புறம் 2 பேருமே நம்மள கையை பிடிச்சு சிவசக்தியாகவே கையை பிடித்து அழைத்து சென்று என்ன எல்லை இல்லாத ஒரு இடத்துக்கு நம்மளை அழைச்சு செல்வாங்க அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. புரியுறதா? அதனால தாயை அந்த மகாசக்தியான அந்த தாயை நம்ம வணங்கணும். அவள்கிட்ட நம்ம சங்கல்பம் வைக்கணும். என்னோட மும்மனங்களை விலக்கி கொடுத்துரு தாயே, திரைகள் எல்லாம் விலக்கி கொடுத்துரு, இந்த மாயை அகன்று போய் நான் அந்த மகா மாயையெல்லாம் என்னை விட்டு அகலணும். அப்பதான் நான் என் தன்னையும் பார்த்து தலைவனையும் பார்க்க முடியும் அப்படிங்கறது இறைஞ்சி கேட்கும்போது அவளால மட்டுமே அதை செய்ய முடியும். அதனாலதான் அவளை எப்படி சொல்றாங்க? அவளையே மனோன்மணிங்கிறாங்க. அவளை எப்படி வாலை தாய் அப்படிங்கிறாங்க, குண்டலினி தாய் அப்படிங்கிறாங்க. சோ இப்ப தாயாக இருக்கிற அவதான் நமக்கு ஒரு படியாக நமக்கு ஒரு திரையாக விலக்கி விட்டு ஒரு படியாக கைப்பிடித்து அழைத்து சென்று அவளை தரிசனத்தை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த பரமனை பார்க்க முடியும். சரியா? அதை நம்ம புரிதல்ல தான் நம்ம இந்த பயணத்தை நம்ம போகணும். அதனால நான் சிவனை பார்த்தா போறோம், ஈஸ்வரனை பார்த்தா போறோம் அப்படி பயணிக்காம தாயுடைய கருணையாலேயே ஈசனை சென்றடையும் போது சிவசக்தியாக அவங்க நம்மள கைகள்ல ஏந்தி என்ன பண்றாங்க? எல்லை இல்லாத ஒரு நிலைக்கு அழிச்சுன்னு போறாங்க. முடிவில்லா பாதை அது முடிந்திட வேணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆன்மீக பாதைங்கிறது முடிவில்லாததாக இருக்கு. ஒரு படியிலேருந்து இன்னொரு படி, இன்னொரு படியிலேருந்து இன்னொரு படின்னு பல படிகளை கடந்து கடந்து நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு. இப்ப உள்மூளை ஒளிர படிகள் பல ஏறிடணும். இப்ப வெற்றிடத்தில் காற்ற நிரப்பாத, உன்னுடைய வெற்றிடமாக இருக்கும் அந்த இடத்துல காற்ற நிரப்பாத, வண்ணங்களையும் நிரப்பாத, வெற்றிடத்தை வெற்றிடமாகவே வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. வெற்றிடம் ஒன்று நம்மளுடைய அந்த மூளையோட மைய அணு இருக்கு இல்லையா? அதுல ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த உயிரான்மான்னு சொல்றோம் இல்லையா? அதற்குள்ளாக ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்துல நீ ஒரு காற்று, உனக்கு தோன்ற மாயையான கலர்கள் அதெல்லாம் எதையுமே நிரப்பாத.
வெற்றிடமாகவே வச்சுட்டு இருந்தாதான் கற்புதமாக இருக்கிற அந்த அந்த இதுல வந்து ஜோதி அப்படிங்கிற அந்த ஒரு ஒளி வந்து பற்றி கொண்டு ஒளிர்வதை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. உணவை குறைத்து உயிரை பெருக்க இது சாத்தியமே. அப்ப நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, விதவிதமாக சாப்பிடுறோம். ஆசைக்கு எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் எல்லாவற்றையும் துறந்து ஒரு அளவான உணவு, ரொம்ப ஒரு சுவைக்காக தேடி போகாம உப்பு புளி காரம்லாம் அரை புளி அரை காரம் அரை உப்பு போட்டு சுவைக்காக இல்லாம உயிர் வளர்க்கறதுக்காக சாப்பிட்டு அந்த இறைவனையே ஏங்கி ஏங்கி தவிக்கும் போது நமக்கு அது கிடைக்கும். ஏன்னா இத வந்து நான் வந்து என்னுடைய இந்த ஆன்மீக வாழ்வுல பார்த்தேன். ஒரு தருணத்துல நான் சேர்ந்த மாதிரி 2 months வந்து அன்குக்டு ஃபுட்டு அப்படிங்கிற விதமா அவல் மட்டுமே எடுத்துப்பேன். அப்படி இன்கேஸ் என்கிட்ட அவல் தீந்து போயிடுது அப்படின்னா அந்த கேப்பை நிரப்புறதுக்கு வெறும் இட்லி மட்டும் சாப்பிடுவேன். எதுவுமே சைட் டிஷ் இல்லாம அதிலே மிளகு ஜீரகம் போட்டு அதை மட்டுமே அப்படியே இட்லியை மட்டுமே அப்படியே சுவைத்து சுவைத்து சாப்பிடுறது. இந்த அவல் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா வெறும் தயிர் சேர்த்து ஒரு அவல், இல்லைன்னா பால் சேர்த்து ஒரு அவல், 2 விதமா எடுத்துப்பேன். எப்படி எனக்கு அந்த தருணம் அமைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. அப்பொழுதுதான் எனக்கு எனக்கு வந்து துரியத்துக்கு மேல இருக்கிற துவாதசாங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை திறந்து அது அந்த சக்கரங்கள் எல்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயம் நடந்தது. ஆனா அது வரைக்கும் எனக்கு கூட இது எல்லாம் நடக்கும் அப்படின்னும் இது மாதிரி எல்லாம் பயணிப்போம் நம்ம அப்படிங்கிற எதுவுமே என்னோட சித்தத்துல துளி கூட இல்லை. ஆனா இது எல்லாமே நடந்தது. அதுக்கு மூல காரணம் என்னன்னா இந்த டே டு டே உணவுல இருந்து விலகினதுதான். ஸோ இப்பயுமே ஒரு காரம் இருக்காது, புளி இல்லாத உணவு தான் நான் எடுத்துக்கிறது. இது நான் எனக்கு இறைவனால அருளி செய்யப்பட்டது. அது எதான நான் சாப்பிட்டாலே என் உடல்லாம் பத்திண்டு எரிய ஆரம்பிச்சிடும். அதனால நான் எப்பயுமே புளி காரம் இல்லாத உணவு தான். ஏதோ காரம் சேர்த்துக்கிறேன்னா அது மிளகா தான் இருக்கும். மிளகாயெல்லாம் என்னுடைய இந்த எத்தனையோ வருஷமா இல்லை. அது வாழ்க்கையை விட்டு என்னோட சொல்லுவாங்கல்ல இந்த வாழ்க்கையை விட்டே அதெல்லாம் போயிடுச்சு. ஆனா அது எல்லாமே நமக்கு ஞானத்தை அளிக்கிறதுங்கிறது ரொம்ப உண்மை. ஏன்னா நம்ம உணவு மேல நம்ம பற்று வைக்கும்போது நமக்கு இறை உணர்வு வந்து நம்மள எட்டிடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப வந்து உணவை குறைச்சு உயிரை பெருக்கினா இது சாத்தியமாகிறது. யாருமே எட்டாத உயர்நிலை இது. யாராலையுமே எட்ட முடியாது. அப்பேற்பட்ட உயர்நிலையை நம்ம எட்டலாம் அப்படிங்கிறாங்க. காற்றினிலே கரைந்து ஈசனை அடையலாம் அப்படிங்கிறாங்க. இந்த காற்றா போயிட்டு கற்பூரம் கரைகிற மாதிரி கரைஞ்சு நம்ம போய் ஈசனை அடையக்கூடிய ஒரு புனிதமான வழியா இது இருக்கு. அதை காட்டிலும் மேன்மை வெற்றிடத்தில் வீற்றிருந்து உருண்டு உருண்டு இறைவனை அடையிறது. நம்ம அந்த வெற்றிடத்திலேயே இருந்து இருந்து மனதை வெற்றிடத்திலேயே செலுத்தி செலுத்தி அந்த வெற்றிடத்திலேயே நம்ம உணர்வால நம்ம இருந்து கொண்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? அந்த நான் அப்படின்னு ஒன்றும் இல்லாத தன்மையா, உடலற்ற தன்மையா, அந்த ஆன்மாவா அது மாதிரி நம்ம நம்மளை நினைச்சுக்கும் போது நம்ம அழகா உருண்டு உருண்டு கூட ஈசனை அடையிறது உறுதி அப்படிங்கிறாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு இல்லையா? ஈஸி தானே, எல்லாருமே நம்ம முயற்சி செய்யலாம் இல்லையா? பற்பல உயர் வழிகளை காட்டி நிற்போம். ஏறியும் இறங்கும் வந்து சேர நன்மையே கூடும். ஏற்ற இறக்கம் முன்ன பின்ன இருந்தாலும் உறுதியா இருக்கணும். இந்த இறைநிலை அடையணுங்கிறதுலயும் ஈசன் அடையணுங்கிறதுலயும் நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். உள்ளே வெளியே விளையாட்டு நடக்கும். ஒரு சில நேரம் உள்ளுக்குள்ள போய் இறைவனோட இருக்கும், ஒரு சில நேரம் வெளியில வந்து இந்த உலகத்தோட இருக்கும். இது அடிக்கடி அடிக்கடி உள்முகமாக போகணுங்கிறத அழகா சொல்றாரு. மையத்துல நின்னு கொண்டு தோழரோடு விளையாட போது உன்னை மறந்துடுவேன். தோழராக இங்க யார சொல்றாங்க? இறைவனை சொல்றாங்க. சகல சம்பந்தங்களிலும் இறைவனை நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு இந்த இறைநிலை ஞான நிலை எல்லாமே உயர்வா கிடைக்கிறது. இது எல்லாமே உண்மைதான். ஏன்னா நான் வந்து இறைவனை ஃபர்ஸ்ட் சிவனை வந்து என்னுடைய இந்த ஒளிப்புள்ளியாகிய சிவத்தை வந்து நான் என்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டேன். அப்புறம் வந்து தாயா இந்த தியானம் யோகம் போன்ற நிலைகள்ல பயணிக்கும் போது அவளை என் தாயா நினைச்சிட்டு இந்த பரமாத்மாவோட நான் உறவு கொண்டாடுவேன். அப்புறம் போக போக அவருடைய எப்ப பாரு இருக்க இருக்க அவர் என்னை ஈர்த்து அவர் எனக்குள்ள நுழைஞ்சு காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கின்னு சொல்லி எங்களுக்குள்ள சோன்சோ ஒரு இணையான் அப்படிங்கிற ஒரு நிலையில அவர் என்னோட இருந்தாரு. அப்ப வந்து எத்தனை நேரம் நம்ம இணைஞ்சிருந்தாலும் தெரியாது இல்லையா? இளம் காதலர்கள் எப்படி பார்க்கில் உட்காந்து கடலை போடுறாங்கல்ல, அதே மாடல்ல நானும் என் இறைவனாகி சிவன் அப்படின்னு சொல்ற அந்த அந்த பரமாத்மாவும் இணைஞ்சு அழகாவே இருந்தோம். இதெல்லாம் அழகா சொல்றாங்க பாருங்க. தோழரா இருந்தா நம்ம விளையாடலாம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? எல்லா உறவுலையும் அவரை நம்ம
நம்ம இருத்தி வச்சுட்டு அவரோட நம்ம இருக்கலாம். ஆனா மையத்தை விட்டு சென்றுடாத. மையமாகிய அந்த ஆன்மா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை விட்டு நம்ம சென்றுடக்கூடாது. ஏன்னா நம்ம நெற்றியோட மையத்துல அதுதானே இருக்கு இல்லையா? கருமையத்துல காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அஹ் அப்ப அனைவரும் ஆணவமும் அற்று அதிகாரமும் பெற்றிருந்தா கூட, நமக்கு அதிகாரம் இருக்கு எல்லாமே வழங்கப்படுறது அப்படின்னா கூட ஆணவம் அற்று இருக்கணும். வெற்றிடமான மையத்துல வீட்டி இருக்கும் வேலைதனில ஆணவம் இல்லாம இருந்து அதிகாரம் இல்லாம இருந்த சித்திகள் கூட கை கூடும் அப்படிங்கிறாங்க. சித்த பெருமக்கள்னு சொல்றோம் இல்லையா, பல சித்திகள் வச்சிருக்காங்கன்னு அது கை கூடும் அப்படிங்கிறாங்க. உங்கள் பாவ கணக்க கூட அவள் வீசி எறிந்துட்டு அருளி நிற்பாள். தாயான மகாசக்தி என்ன பண்றானா, உன் பாவ கணக்க கூட வீசி எறிஞ்சிட்டு உனக்கு அருளி நிற்கக்கூடியவளாக இருக்கா. இப்ப உன்னோட வேலை எளிதா தானே இருக்கு. கற்பனையில கோட்டையை கட்டி மனதுக்குள்ளாகவே உணர்வுகளாலேயே ஒரு கோட்டையை கட்டி அதுல ஓங்கி கோபுரமா நிற்கும் அந்த தூயவளான இந்த மகா சக்தியை அதுல ஏற்றி வச்சு அனுதினமும் நீ பூஜை செஞ்சனா என்ன நடக்கிறது? 6 இருக்கும். அன்னை அவள் என்ன பண்ணுவா, நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறா இல்லையா? அவளுக்கு அனுதினமும் பூஜை செய்யணும். எல்லா உயிர்களுக்கும் அவதானே அன்னையா இருக்கா அப்படிங்கிற சத்தியத்தை இங்க உரைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அததான் மகாமேரு அப்படின்னு சொல்லி வெளியில எடுத்து பூஜை செய்யறாங்க. இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம நினைக்க வேண்டிய இந்த எண்ணத்தை தான் வெளியில பூஜையாக எடுத்து செய்யறாங்க. ஒரு கோபுரம் மாதிரி கட்டி அதனோட உச்சியில தாய் அமர்ந்திருக்கா அப்படிங்கிற விதமாக அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அவங்க செய்வாங்க. அந்த அது அந்த சக்தி சாதனால அது செய்யக்கூடிய வழக்கம் இருக்கு. இப்ப இதை நம்ம உள்முகமாக உணர்வுகளால செய்யும் பொழுது நம்ம தாயோடைய அந்த கடாட்சம் நமக்கு கிடைக்கிறது. அவளையே நம்ம பணிந்து ஏற்றி இருக்கும்போது முதல் நபரா இருந்தோம்னா நமக்கு முதல் தரிசனம். வெளி தரிசனம் காணறதுக்கும் பயிற்சியும் முயற்சியும் செஞ்சுக்கணும். வெளியிலையும் இறைவன் கண்ணுக்கு முன்னாடி நின்னா பார்க்கக்கூடிய அந்த முயற்சியும் நமக்கு இருக்கணும். உள்ளுக்குள்ள அந்த நெற்றிக்குள்ளேயும் பார்க்கணும். நெற்றிக்கு வெளியேவும் காட்சி அளிச்சாலும் பார்க்கக்கூடிய அந்த அந்த ஒரு வாய்ப்பை நம்ம எப்படி உணர்வாகல அதிகப்படுத்தி பயணிச்சுக்கணும். உள்ளுக்குள்ளேயும் பார்க்கறேன் வெளியிலையும் பார்க்கறேங்கிற விதமாக பயிற்சி செஞ்சுட்டே வரும்போது நம்மளால கற்பனையில காணறத நம்மளால உண்மையாகவே அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. நாங்க நாங்க கூறுற அனைத்தையுமே நாங்கள்னு சொல்றது என்னன்னா உயர் ஆன்மாக்கள் அனைத்தையுமே ஒன்று விடமா கற்பனையில காண பழகி நின்றால் மட்டுமே வெளிக்காட்சி தோன்றும். அப்படி நீங்க பார்க்கும்போதுதான் வெளியில அந்த பரமாத்மாவுடைய உருவத்தை பார்க்க முடியும். அது அவர் சொல்ற அத்தனையுமே உண்மை. இந்த உள்ளுக்குள்ள வைரமா மின்னிய அந்த வைரம் போன்று மின்னிய அந்த ஆத்மா எனக்கு என்னுடைய 15 வயசுல இருந்து எனக்கு அது என்னன்னு தெரியல, இயற்கையாவே எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். கண்களை மூடிண்டா அப்படியே இந்த தலைக்குள்ள இந்த நெற்றிக்கிட்ட ஒரு ஒரு பளிச்சுன்னு ஒரு ஒளி தோன்றும். ஒரு ஒரு சின்ன ஒளி, அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். அப்புறம் அது மாதிரி தோன்றதுன்னு நம்ம அடிக்கடி பார்ப்போம் இல்லையா? அதை அடிக்கடி பார்ப்பேன். அப்புறம் இப்ப அது அப்ப ரொம்ப கண்ணை மூட முடியாது, ஸ்கூலிங்ல எல்லாம் இருக்குச்சு. ஆனா இப்ப நம்ம நம்மள முடிஞ்ச போது அந்த மாதிரி கண்ணை மூடி உள்ள பாக்குற பழக்கம் எனக்கு உண்டு. ஆனா எனக்கு அது தெரியாது, அது ஆன்ம ஜோதி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு குருவும் சத்குருவானவர் அந்த சிவமாகிய இறைவன் தான். மனித குரு கிடையாது. அதனால எனக்கு அது தெரியாது. அது நமக்கு ஆன்மா தான் தெரியுதுன்னு தெரியாது. அதை பார்த்துக்கொண்டே இருந்தேன். அதோட பலாபலனும் அந்த இறைவனை நான் இணையானா நினைச்சு அவரோட இணைஞ்சதோடைய அந்த பாக்கியமும் என்னமோ அந்த நமக்கு வெளியில இருக்கக்கூடிய ஜோதி, வெளியில ஜோதியாக இறைவன் சக்தி சிவசக்தியாக இணைந்த ரூபத்துல அந்த ஜோதி காட்சி அளிச்சது எனக்கு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த பிரபஞ்ச சக்தியாக இறை சக்தி கொடுத்தது. இப்ப இது எல்லாமே உங்க சொல்ற எல்லாமே நடைமுறையில நடக்கிறது. அப்ப எல்லாருக்குமே ஒத்தருக்கு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா அது அனைவருக்குமே சாத்தியம். அப்ப நமக்கு என்ன வேணும்? முயற்சி பயிற்சி தான் வேணும். அதுதான். அப்ப எளிதாகவே எல்லாருமே பார்த்துடலாம் இல்லையா? இது அனைவருக்கும் பொது. கூறுவதை இவ்வளவு எளிதா கூறுறேன்ல அப்படிங்கிறார் அவர். இதை விட எளிதா யார் கூறுவார்? அதை உணர்ந்து கூறுபவருக்கு நன்றியும் வணக்கங்களையும் கூறுங்கள். உயர் ஆன்மாக்களாகிய சப்த ரிஷிகளுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் நன்றி இல்லையா? இதை அழகா புரிய வச்சதுக்கு. ஓம் சாந்தி. இப்ப பாவங்களை நீக்கிட நம்ம ஒரு எளிய பயிற்சி முறை ஒண்ணு நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம அதை பார்க்கலாம். சேர்த்து வைத்துள்ள பாவங்களை களைவதற்கு ஒரு உபாயம் உரைக்கிறோம். அனைவரும் ஒரு கற்பனையில எல்லாமே ஒரு நினைவால நினைச்சுக்கங்க. ஒரு கடற்கரையில அமர்ந்து தானிக்கிறோம்.
அப்ப என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு எதையுமே ஆராய வேண்டாம். நான் ஒரு கடற்கரையில உட்கார்ந்திருக்கேன், தியானம் செய்றேன். நிகழ்ச்சியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்ப நமக்கு முன்னாடி ஒரு வெள்ளை துணிய விரிச்சு வச்சிருக்கோம். அதுல பற்பல பிறவியில இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த பற்பல பிறவியில செய்த பாவங்கள் எல்லாமே யாதாகினும் எதுவா இருந்தாலுமே இந்த மூட்டைக்குள்ள வந்து விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கணும். சிறிது நேரம் உட்கார்ந்து பிரார்த்திக்கணும். தாயையும் நம்ம மகாசக்தியும் சிவனையும் பிரார்த்திக்கணும். பிரார்த்திச்சுட்டு அது எல்லாம் வந்து அதுல இறங்கிடுச்சு அப்படிங்கிறதாக ஒரு சிந்தனையை கொண்டு வந்துக்கணும் நமக்குள்ள. சிந்திச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை நல்ல மூட்டையா கட்டி நடுக்கடல்ல கொண்டு போய் வீசிட்டோம். திரும்பி பார்க்காம நடந்து வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு காட்சி உருவாக்கம் செஞ்சுக்கணும். திரும்பி பார்க்காமயே வந்துட்ட மாதிரி. அப்ப என்ன ஆகும்னா நம்ம சேர்த்த புண்ணியம் கொஞ்சம் தானே, அது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அது நம்ம வாழற வரைக்கும் இந்த பாவத்தை இந்த மாதிரி நம்ம கடல்ல தொலைச்சிட்டு வந்துட்டு கடல்ல ஸ்நானம் செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். இன்கேஸ் நம்ம கடற்கரை இருக்கிற ஊர்ல இருந்தா நமக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தா கடலுக்கு நேர போய் அமர்ந்து கூட செய்யலாம். இல்ல நம்ம என்னைக்கான கடலாட போவோம் இல்லையா, ராமேஸ்வரம் திருச்செந்தூர்லாம் சாமி கும்பிட, அந்த மாதிரி போனோம்னா அந்த கடற்கரையில உட்காந்துட்டு இது ஒரு பிராக்டிஸா நம்ம செய்யலாம். புரியுறதா? இல்லைன்னா நம்ம மனதுல உணர்வால கடற்கரையில அமர்ந்து கொண்டு இதை நம்ம செய்யும் பொழுது நமக்கு உள்ளாக படிந்திருக்கிற இந்த பாவ கணக்குகள் எல்லாம் வந்து கடல்ல கரைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம ஆழ்மனம் உணர 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 என்ன ஆகும், இந்த பாவ மூட்டையானது நம்மள்ட்ட இருந்து என்ன ஆகுறது, கடல்ல கரைஞ்சு விலகிடுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? எண்ணங்கற்ற நிலைதான் பூஜ்ய நிலையா இருக்கு. எண்ணங்களற்ற நிலையை எய்த இந்த வழி, எளிய வழி இல்லையா இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அது தவிர இன்னொரு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாவங்களை கரைச்சதுக்கு அப்புறம் எண்ணங்கள் வரும் இல்லையா, அடுத்து தொடர்ந்து தொடர்ந்து பாவம் கழிக்கிறது. இதை வந்து நம்ம ஒரு 21 டேஸ் 12 டேஸ் 48 டேஸ்ங்கிற மாதிரி ஒரு முறை மேல செஞ்சிடறோம். சரி, இப்ப எல்லாத்தையும் கழிச்சாச்சு கரெக்டா. இப்ப என்ன பண்றது அப்படின்னா, டே டு டே வருமே எண்ணங்கள் வருதே, அதை என்ன பண்றது அப்படின்னா, அப்பப்ப வர வர அந்த எண்ணங்களை நான் எரிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில கொண்டு வந்து நம்ம வலது மற்றும் இடது புறத்துல ரெண்டு தீய ஏத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சிந்திச்சு அதுல நமக்கு தோன்றும் எண்ணங்கள் எல்லாம் போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்னன்னைக்கு மார்னிங்கும் ஈவினிங்கும் இதை ஒரு நிகழ்வா நம்ம செஞ்சு இருபுறமும் தீயை ஏத்தி வச்சிருக்கேன், அதுல எனக்கு தோன்றின தேவையற்ற எண்ணங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன், இதுல போட்டு எரிச்சிட்டேன் அப்படிங்கிற விதமாக நம்ம தியானம் செய்யும் பொழுது தியானிக்கும் பொழுது இதை நம்ம ஒரு செயலாக்கமாக செய்யும் பொழுது என்ன ஆகுறதுன்னா, அன்னன்னைக்கான எண்ணங்கள் தீயில் இடப்பட்டு கொண்டே வருது. இப்படி பட்டினே வரும்போது அப்படியே நமக்கு எண்ணங்கள் அப்படியே இந்த வரவு குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் முழுமையா எண்ணங்கள் வர்றது நின்று போயிடும். சரியா? இது வந்து ஒரு வேள்வியா நம்ம செய்யணும். வேள்வினா தெரியும் இல்லையா, யாகம் செய்யறது அப்படின்னு கோவில் எல்லாம் செய்யறாங்கல்ல, அது மாதிரி செய்யணும். ஓம் சாந்தி. அந்த ஒரு நொடியேனும் நீங்கள் எண்ணமற்று இருந்தா அந்த பூஜ்ஜியத்துக்குள்ள நுழைய முடியும் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த எரிச்ச உடனே நான் ஜீரோவா தான் இருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம ஜீரோ ஆயிட்டோம்னா நம்மளால ஜீரோவோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியும் இல்லையா? ஜீரோங்கிறது இறைவன் தான், அவர் தான் ஏதுமற்றவரா இருக்காரு, அவர் தான் எல்லாமாகவும் இருக்காரு. புரியுறதா? அப்ப அந்த ஏதுமற்ற ஒன்றை இந்த ஏதுமற்ற ஒன்று ஈஸியா நாட முடியும் இல்லையா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அங்க வந்து நம்ம அந்த இடத்துல அந்த ஜீரோவா இருக்கும் தருணத்துல நம்மளுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்ய வேண்டியது என்ன, நமக்கு ஆகக்கூடியது என்ன, எல்லாவற்றையுமே அந்த இடத்துல நம்ம ஒரு சங்கல்பமா வைக்கும்பொழுது என்ன ஆகுறது, எல்லாமே நடைபெறுது அப்படிங்கறதுதான் இங்க விஷயம். இப்ப நம்ம ஏதுமற்ற ஒன்றா ஆகும்போது இனி எண்ணங்கள் அற்று ஆகும்போது நம்ம என்ன வேண்டி கேட்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்னவாகணும் அப்படின்னு விரும்புறோம் அப்படின்னா அது நடந்தேறது. ஆன்மீக விஷயத்துல சொல்றேன், நம்ம தான் லௌகீகத்துல இருந்து கொஞ்சம் விலக வேண்டி இருக்குல்ல, அதனால சொல்றேன். அப்ப இது எல்லாமே எளிதில நடக்கிறது அப்படிங்கறத அவரும் எடுத்து இங்க நமக்கு சொல்றாரு. அப்ப நீங்க தியானித்தமர்ந்து எண்ணங்களை எரித்து பூஜ்ஜியத்துக்குள் நுழைந்து பின் அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு நலம் பயக்கும். உங்கள் ஆத்ம ஜோதியிலிருந்து தோன்றும் எண்ணம் பூஜ்ய வட்டத்துக்குள் நுழைய முடியும். அப்பதான் உன்னோட ஆத்ம ஜோதியில இருக்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து அந்த நல்ல ட்ரஸ்ட் ஒண்ணா இருக்கணும், நல்ல எண்ணமா இருக்கணும். புரியுறதா? எல்லாருக்கும் நலம் பயக்கக்கூடிய பொது உடைமையான பொது எண்ணமா நல்ல எண்ணமா இருக்கும்போது அது என்ன ஆகுறது, பூஜ்ய வட்டமான அந்த இறைவன் இருக்கிற அந்த வெட்ட வெளித்துவம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போகிறது அப்படிங்கிறாங்க. பூஜ்யம் முதல்ல காரிருளாக இருக்கட்டும், பின்னரே அது ஒளிக்கோட்டை கொண்டு நீங்கள் எழுப்பும் மாளிகையையும் இறை உருவங்களையும்
உணர்வதை காட்ட முடியும். அப்ப பூஜ்ஜியத்துக்குள்ள போறேன், அது கொஞ்சம் இருளா இருக்கு, அப்ப நான் எடுத்துன்னு போறேன் இந்த ஒளி இருக்குல்ல, ஆத்ம ஜோதி என்ன பண்றது, இதையெல்லாம் உருவாக்கி தருது அப்படிங்கிற விதமாக சிந்திங்க அப்படிங்கிறாரு. அப்ப உள்வரும் எண்ணங்கள் வேண்டாதவை என்றும், நீங்கள் உருவாக்கும் எண்ணங்களே உயர்ந்தவை என்றும் அனைவரும் உணர்ந்து செயல்பட. இப்ப என்ன ஆயிடுறது, நீங்களே உங்களோட எண்ணங்களை உருவாக்கக்கூடியவங்களா ஆயிட்டீங்களா? வந்து போற எண்ணங்களை தானே இது வரைக்கும் நீங்க செயல்பாடா வச்சிருந்தீங்க. உங்களுக்கான எண்ணங்களை நீங்க பூஜ்ஜிய தன்மையில இருக்கும்போது, ஏதுமற்ற தன்மையில இருக்கும்போது உருவாக்க முடியும். அந்த உருவாக்குற எண்ணங்களே உயர்ந்தவை அப்படிங்கிறத அனை அனைவரும் உணர்ந்து செயல்பட, அவங்கவங்க நம்ம எல்லாருமே ஆல் ஆஃப் எஸ் உணர்ந்து செயல்படும் பொழுது இறைவனின் எண்ணங்கள் மட்டுமே உங்களை நோக்கி வர தொடங்கும். இந்த உலகத்துல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் நம்ம கடந்து நம்ம இந்த இறைவனோட ஒன்றும் பொழுது, இந்த ஒன்றுமற்ற மனதோட போய் அவரோட நம்ம சரணடைஞ்சு அவரோட ஒன்றுமற்ற ஒன்று அந்த ஒன்றுமற்ற ஒன்றோட நாடுறோம் இல்லையா? அப்ப என்ன ஆகுறது, நம்மள விட்டு எந்த எண்ணங்கள் வரும், உலகாய மக்களால உருவாக்குற எண்ணங்களும் நம்மளே தான் உருவாக்கி கொண்டு இருப்போம்ல தேவையற்ற, அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் நமக்குள்ள. அப்புறம் இறை எண்ணங்கள் தான் எண்ணங்களாக இருந்து நம்மளை இயக்கிறதுக்கும் நமக்கு நன்மை செய்த விதமாகவும் நம்மளோட பயணிக்கும் விதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க உணர்ந்துக்கணும். இப்ப நம்ம அடுத்த அடுத்த செஷன்ல அடுத்து பார்க்கலாம். அடுத்து வரப்போறது ஒளியுடல் பெறக்கூடிய மார்க்கம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அப்புறம் தேகத்தினை எப்படி சூடேற்றி குளிர்விக்கணும் அப்படிங்கிற விதமாக தொடர்ந்து வர வகுப்புல நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஓம் சாந்தி. இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த இறை சக்தியாகிய பிரபஞ்ச சக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஓம் சாந்தி. God bless you all. ஓம் சாந்திங்கம்மா.